பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, காரியங்கள் வாய்ப்பது கர்த்தரால் தான் காரியங்கள் வாய்க்கும் என்று. ஆம், எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தான் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஒருவேளை காரியங்கள் வாய்க்க மாட்டேக்கு என்று நீங்கள் நினைத்து அதன் நிமித்தம் கவலைப்படலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். வீடு கட்டுகிற காரியத்தில் அல்லது வேலை தேடி போகிற காரியத்தில், திருமண தடைகள், இப்படி பல காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். நாம் செய்கிற எல்லா காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் அது கர்த்தரால் மட்டும்தான் அந்த காரியங்கள் வாய்க்கும். அப்போ நாம் என்ன செய்யணும்? யோசேப்புடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். யோசேப்பு எல்லா காரியத்திலும் உண்மையாக இருந்தான். அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தால் அவன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார் என்று வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அதே போல் நாமும் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கணுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும். இப்படி நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.